வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த காணொலி வந்துட்டு கத்தாரில் இருக்கிறார்கள் மட்டும்தான் யூஸ் ஆகும்னு நினைக்கின்றேன். என்னென்னா நம்ம எல்லாம் வந்து போட்டு காசு அனுப்புறதுக்கு பேங்கு போவோம், காசை வந்துட்டு பரிமாற்றம் செய்வோம், நம்ம வந்து கத்தாரியால் கொடுத்துட்டு டாலர் வாங்குவோம், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ணுவோம். சரி, நம்ம என்ன ஒரு தப்புன்னா அவன் தார காசு அவன் தார ரிசிப்டை ஒன்றுமே பார்க்காம எடுத்து நம்மளோட பாக்கெட்டில் வச்சுக்கிறதும் நீ அப்படியே சைன் பண்ணி கொடுத்துட்டு வாரதும் தான். ரீசெண்டாக எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அது என்னென்னா, நான் வந்துட்டு கத்தாரில் வந்து ரியால் கொடுத்துட்டு டாலர் வாங்கினேன். டாலர் வந்துட்டு $38 கிட்ட வாங்கினேன். நான் டாலரை வந்து பிடிச்சி நோமலாக எண்ணினேன். அதை வந்து நான் அவங்க பார்க்கல. அதில் ஒரு நோட்டு வந்து கொஞ்சம் அதிலிருந்த 20 டாலர் ஒன்றில் கிழிந்து ஒட்டப்பட்ட நிலையில் இருந்தது. நான் அதை அவதானிக்கவில்லை. எனது ரூமுக்கு கொண்டு அதை வைத்து விட்டேன். பிறகு ஒரு மாதம் கழித்து வந்து நான் இன்னும் கொஞ்சம் டாலர்கள் சேமித்து விட்டு பேங்குக்கு சென்று எனக்கு எல்லாத்தையும் மொத்தமாகவே $1 ஒரு நோட்டாக தாங்க என்று கேட்டேன். அதுக்கு அந்த பேங்க் மேனேஜர் அது மாற்ற முடியாது, அது கிழிந்து இருக்கின்றது. அந்த பேங்க் மேனேஜர் என்கிட்ட சொன்னார், அதை மாற்ற முடியாது, நீங்கள் வந்துட்டு வாங்ககளை பார்த்து வாங்கியிருக்கணும், இது உங்களோட மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி ஒரு அலட்சணமாக பதிலளித்திருந்தார். நான் உடனே போலீஸுக்கு கால் பண்ணி போலீஸ் வந்து என்னையும் விசாரித்து பேங்க் மேனேஜரையும் விசாரித்துட்டு என்கிட்ட சொன்னார்கள். என்னையும் பேங்க் மேனேஜரையும் விசாரித்தவுடன் போலீஸ் உத்தியோகத்தரனிடம் கூறினால், நீங்கள் மெயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க என்று சொன்னார்கள். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அங்கு இது எடுபடவில்லை. என்னிடம் கூறினார்கள், இந்த நோட்டை வந்துட்டு நீங்கள் பெரிய பேங்கில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணதாங்க, கேஸை முடிச்சுட்டாங்க. நான் இதை ஏன் சொல்ல வரேங்கன்னா, கத்தாரில் நான் மட்டும் இல்லை, இதுபோல் பல பேர் வந்துட்டு வேலை செய்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க. நீங்கள் பேங்க்கு போயிட்டு காசுகளை பார்த்து கொடுத்து மாற்றுங்க. நீங்கள் இரவு பாலாக உழைத்த காசை வந்து போட்டு நீங்கள் அலட்சித்தனமாக வந்து போட்டு காசை வந்துட்டு பேங்க்கு ஆக்கள் தரும், நீங்கள் அதை பார்க்காம பேங்கில் தான் தருது யோசிச்சுட்டு நாம் அந்த காசை வந்துட்டு பக்கத்துக்கு வச்சுடுவோம். ஒரு அந்த காசை போய் மாற்ற போக்கல தான் அவங்க வந்து போட்டு அதையும் பார்த்துவாங்கல்ல, ஏன் நீங்கள் முன்னாடி செல்லலை அந்த மாதிரி சொல்லி முடிச்சிடுவாங்க. அவங்க மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட்டை அவங்க மேலே இருக்கிற தப்பை வந்து போட்டு அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. இதனால் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், நம்ம எந்த பேங்குக்கு போனாலும் காசுகள் வாங்கினா நல்லா 1 வாட்டி 2 வாட்டி 4-5 வாட்டி காசை பார்க்கணும். கொஞ்சம் பெண்ணுக்கு இருப்பட்டு இருந்துச்சு, கசங்கி இருந்துச்சு, நல்ல காசை எடுக்காங்க. அப்படி காசு வந்து இப்போ செல்லுபடியாகாது. இது கத்தாரில் இருக்கிற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் அந்த வீடியோ பதிவு செய்கிறேன்.